அனைவருக்கும் வணக்கம். அங்காள பரமேஸ்வரி அப்படின்றவங்க ரொம்பவே ஆக்ரோஷமான கடவுள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். மயானத்தில் இருக்கக்கூடிய பெரியாண்டிச்சியை போலவே இவங்களும் மயான காவல் தெய்வமாக இருக்காங்க. அதே போல கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மனை பற்றியும் இந்த அம்மன் எங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புட்டலூர் அங்காளம்மன் அப்படின்ற இந்த அம்மன் எவ்வளவு மகிமை வாய்ந்தவங்க, இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, வரலாறு என்ன, இவங்க ஏன் கர்ப்பமாகவே கடவுளாக இருக்காங்க, இப்படின்ற பல கேள்விகளுக்கான பதில்களையும் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை வேண்டதால நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் 3 எலுமிச்சை பழங்களில் எல்லா வரங்களையும் அள்ளி தரக்கூடியவ தான் இந்த திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புட்டலூர் கோவில் கொண்டிருக்கக்கூடிய பூங்காவனத்தம்மன் அப்படின்ற இந்த அழகு தேவதை. இந்த அம்மன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமாக ஆவேசமாக இருந்தாலும் இவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த, ரொம்பவும் கருணை வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அந்த மனநிலையில் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அம்மன் தான் இந்த பூங்காவனத்தம்மன். அம்மன் அழகாகவும் அன்பாகவும் இருந்தால் அந்த அம்மன் நமக்கு அழகாகவும் அன்பின் வடிவமாகவும் காட்சி கொடுப்பாங்களாம். நம்ம ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் இருந்தால் அம்மன் அப்படியே நமக்கு காட்சி தர்றதோட நம்மளுடைய ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் அகற்றி நமக்கு அன்புமயமாக மறுபடியும் நம்மளை நல்லவங்களாக மாற்றுவாங்க. பூங்காவனத்தம்மன் கோவிலுக்குள்ள கால் வைக்கிறப்பவே அவ்வளவு உணர்வுகளை ஒரு சேர நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சளும் குங்குமமும் வேப்பிலையும் மணக்கும் சன்னதிக்குள்ள நிறைமாத கர்ப்பிணியா படுத்த நிலையில வரவேற்கிறாங்க பூங்காவனத்தம்மன். அந்த திருவுருவத்தை தரிசிக்கும் யாருக்குமே உச்சிலிருந்து பாதம் வரைக்குமே சிலிர்ப்பு சில நொடிகள் கட்டாயம் நீடிக்கும். இந்த மாதிரி நிறைமாத கரு சுமந்த வயிற்றோட வாய் திறந்து மல்லாந்த நிலையில படுத்திருக்கிற அந்த அம்மனை வணங்கணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. ஆனா குழந்தைக்காக மட்டும் இல்லாம எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் பூங்காவனத்தம்மனை தேடி வராங்க மக்கள். கடவுள் பற்று அப்படின்றதே ஒரு விதமான நம்பிக்கை தான். கோவிலுக்கு போகிறப்போ அந்த அமைதியும் ஆரவாரமற்ற சூழ்நிலையையும் நம்மளையும் பற்றி கொள்ளும். மனது மூடலும் அமைதியானது போல எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். கோவில் வாசனையும் இனி எல்லாம் சுகமே அப்படின்ற எண்ணமும் சேர்த்து பிரச்சனையினுடைய தீர்வை பாதியா குறைச்சிடுங்க. கோவிலை விட்டு வெளியே வரப்போ மனது லேசா இருக்கும். கடவுள் நம்பிக்கையின் பின்னணியில் இருக்கிற உளவியல் காரணம் இது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம்னா புட்டலூர் பூங்காவனத்தம்மன் கூட மிகச்சிறந்த உளவியல் நிபுணர் தான். அந்த அம்மன் கிட்ட வேண்டுதலை முன்வைக்க எலுமிச்சை பழம் மட்டுமே போதும். ஏழை பணக்காரன் யாரா இருந்தாலுமே இந்த 3 எலுமிச்சை பழம் மட்டுமே அம்மன் நமக்கு அருளக்கூடிய விஷயமா இருக்கு. சென்னையில இருந்து திருவள்ளுவர் போகக்கூடிய வழியில புட்லூர் அங்காளம்மன் ஆலயம் அமைய பெற்றிருக்கு. திருவள்ளுவர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு சமீப காலமாக பெருமளவில் பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனுடைய அருளை பெற்று போகிறாங்க. இந்த ஆலயத்துக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொன்மேனி அப்படின்ற பெயருடைய விவசாயி ஒருவர் ரொம்பவே வறுமையில வாழ்ந்து வந்திருக்காரு. வறுமையை அவரால் சமாளிக்கவே முடியல. வறுமையை சமாளிக்க அவர் மகிஷுரன் அப்படின்றவர்கிட்ட தன்னுடைய நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய வறுமையை ஓரளவு சமாளிச்சிருக்காரு. ஆனால் பாவம் அந்த விவசாயியால் அந்த நிலத்தை திருப்பவே முடியலை. கடனை உடனே திருப்பி தருமாறு மகிஷுரன் வற்புறுத்தியிருக்கான். கொடுக்க முடியாம பொன்மேனி திணறவே கோபம் வந்திருக்கு மகிஷுரனுக்கு. அந்த ஊர்ல இருந்த பூங்காவனத்துக்கு போய் இன்றைய இரவுக்குள் நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டு இருக்கான். ஒரே நாள்ல இது எல்லாமே செய்யறது அப்படின்னா எளிதான காரியமா என்ன? ஆனாலும் அவனால வேறு என்னதான் செய்ய முடியும்? சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவனுடைய அருளை பெற முடியாம போயிற்று அப்படின்ற வருத்தத்தோடவே பூங்காவனம் சென்றிருக்கான் பொன்மேனி. தான் எப்போதுமே வணங்கி வரக்கூடிய இஷ்ட தெய்வமான கருமாரிய கரம் கூப்பி வணங்கியவாறு நிலத்தை அந்த இரவு நேரத்தில் உழத் தொடங்கியிருக்கான் அந்த விவசாயி.
திடீர்னு அவனுடைய ஏற்கலப்பை ஏதோ ஒன்றின் மேலே இடித்தது போல அந்த விவசாயிக்கு தோன்றியிருக்கு. அது என்ன அப்படின்னு அவன் கீழே குனிஞ்சு பார்த்தப்போ அங்கே ரத்தம் பீறிட்டு வழிந்தோடி கொண்டிருந்துச்சான். பிசு பிசுன்னு வடிந்த ரத்தம் அதுக்கப்புறமா வேகமாக பீச்சுவதை பார்த்ததும் பெண்மணிக்கு கண்கள் இருண்டு மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே மயங்கியும் விழுந்துட்டான். அப்போ ஒரு அசரீரி குரல் அவனுடைய காதுகளில் விழுந்திருக்கு. பயப்படாத பக்தனே, சற்று முன் வயதான பெரியவரா சிவபெருமானும் வயதான மூதாட்டி போல பராசக்தியும் வந்தது நாங்கதான். நீ தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவன் சென்று விட்டார். நான் இங்க உன்னுடைய நிலத்துல மண் புற்றா மாறியிருக்கேன். அந்த புற்றில் நீ உன் கலப்பையால இடித்து என்னை காயப்படுத்திட்ட. அதனாலதான் அதுல இருந்து ரத்தம் வழிந்தோடி இருக்கு. வலி தாங்காம நான் அப்படியே அங்கேயே படுத்துட்டேன். கவலைப்படாத, இதனால எதுவும் தவறா ஆகிறது கிடையாது. மாறா நல்லதையே நீ செஞ்சிருக்க. அதாவது இந்த புற்றை இடித்து காயப்படுத்தியது மூலியமா இந்த உலகத்திற்கு நீ என்ன அடையாளம் காட்டியிருக்க. எங்களை பூஜிக்கும் பேரையும் நீ அடைந்து விட்டாய். இந்த மாதிரி அந்த அசரீரி சொன்னுச்சாம். பொன்மேனி சுய உணர்வுக்கு வந்து தன்னுடைய காதுகளில் ஒலித்த அந்த குரல் பார்வதி தேவினது அப்படின்றத புரிந்து கொண்டிருக்கான். அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இதையடுத்து ஊர் முழுவதுமே இந்த செய்தி காட்டு தீயா பரவிருக்கு. அங்கேயே சயன் நிலையில அங்காளம்மனை பிரதிஷ்டை செய்யறது அப்படின்னு ஊரார் முடிவு செஞ்சிருக்காங்க. அப்படியே அம்மனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. பூங்காவனத்துல தோன்றிய அம்மன் அப்படின்றதால பூங்காவனத்தம்மன் அப்படின்ற பெயரும் புட்டலூர் அங்காள பரமேஸ்வரிக்கு வழங்கப்பட்டு வருது. புட்டலூர் பூங்காவனத்தம்மன் ஆலயத்திற்கு இன்னும் ஒரு தல வரலாறும் சொல்லப்படுது. ஒரு தடவை சிவனும் பார்வதியும் மேல்மலையனூருக்கு புட்லூர் வனம் வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நீண்ட தூரம் நடந்து களைப்படைந்ததால வேப்பமர நிழல்ல கர்ப்பிணியா இருந்த பார்வதி அம்மன் அமர்ந்தாங்களாம். தாகமா இருக்கிறதால தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே சிவபெருமான் பக்கத்துல இருந்த கூவம் நதியை தாண்டி போய் புனித நீர் எடுத்து வந்திருக்காரு. அந்த சமயத்துல பலத்த மழை பெய்து கூவம் நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. இதனால சிவபெருமானால நதியை கடந்து வர இயலவில்லை. அதனால வெள்ளம் குறையட்டும் அப்படின்னு சிவன் காத்திருந்திருக்காரு. இதற்கிடையே பசி தாகத்தோட இருந்த பார்வதி அப்படியே தரையில விழுந்திருக்காங்க. அவளை சுற்றி மண் குவிந்து புற்றா வளர்ந்துருச்சாம். இந்த நிலையில அங்க திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள்ள பார்வதி அமர்ந்து விட்டதை அறிந்த அங்கேயே நின்றிருக்காரு. அதை பிரதிபலிக்கும் வகையில புட்லூர் தலத்துல சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமா சற்று கவலை தேய்ந்த முகத்தோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். புட்லூர் தலத்துல பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்போதும் வளர்ந்தபடியே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தல நாயகி நவகிரக தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கொடுக்குறாங்க. தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களின் திருவடியை விலக்கி அவங்க மீது படிந்திருக்கக்கூடிய பில்லி சூனிய தோஷங்களை விரட்டி அடிக்கிறாங்க. சிலருக்கு அவள் பாம்பாக காட்சி கொடுக்கிறா, சிலருக்கு மூதாட்டியா காட்சி கொடுக்கிறா. மேலும் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருக்கிறது போல அம்மனே இந்த தலத்துல இயற்கையா தோன்றி இருக்காங்க. இந்த அதிசய தோற்றத்தை தமிழர்கள் மட்டும் இல்லாம வேறு எந்த தலத்திலையும் நம்மளால பார்க்க முடியாதாம். அதனாலதான் புட்லூர் தலத்திற்கு வரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தபடியே இருக்குன்னு சொல்லப்படுது. புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் இருக்கிற கர்ப்பகிரகத்திற்கு நேர் எதிரில் மண்புற்றா மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் எழுந்தருளி இருக்காங்க. சுயம்பு புற்று முழுக்க முழுக்க மஞ்சளும் குங்குமமும் துளக்க அன்னை அருள்பாலிக்கிறாங்க. அன்னை ஈசானிய மூலையில காலை நீட்டி தென்மேற்குல தலை வச்சு மல்லாந்து படுத்திருக்காங்க. அந்த சன்னதியில கால் வைத்து மறு வினாடி எல்லா பக்தர்களும் உடம்புல ஒரு வித சிலிர்ப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மண்புற்றுக்கு மாதாவுக்கு அப்பால் கருவறையில சூலம் தாங்கிய அங்காள பரமேஸ்வரி எலுமிச்சை பழ மாலையோட ஏற்றமான பூ அலங்காரத்தோட புன்னகை துலங்க காட்சி கொடுக்குறாங்க. சன்னதியை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா பிரகாரத்துல தென்கிழக்கு மூலையில தலை விருட்சமா வேப்பமரம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு கீழே சுயம்புவா உயர்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு மண்புற்று இருக்கு. அதன் உள்ளிருக்கும் அன்னைக்கு அளிக்கிறதுக்காக எடுத்து வரப்படும் அமுதப்பால் அந்த புற்றுல அர்ப்பணியம் செய்யப்படும்னு சொல்றாங்க. இந்த புற்றை சுற்றி வரப்போ மகளிர் அவங்களுடைய புடவையில முந்தானிலிருந்து ஒரு பகுதியை கிழிச்சு வேப்பமர கிளையில கட்டி முடிஞ்சு வைக்கிறாங்க. இதனால அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. இந்த புட்லூர் அம்மன் ஏன் குழந்தை வடிவம், அதாவது கர்ப்பம் தரித்த வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.